நீதி செய்வார். யோசேப்புடைய டேன் வந்துச்சு. இப்ப சகோதரர்கள் எல்லாம் கை கட்டி நிக்கிறாங்க. இப்ப சகோதரர்கள் கை கட்டி நிற்கும் பொழுது யோசேப்புக்கு அந்த டேன் வந்த பொழுது இப்ப அவங்க சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளுகிறாங்க, நான் அநியாயம் செஞ்சேன். இப்ப அந்த நீதி யோசேப்பு செலுத்தும் பொழுது தன்னுடைய சகோதரர் உணர்ந்து கொண்டாங்க, நான் என்னுடைய சகோதரருக்கு அன்னைக்கு அநியாயம் செஞ்சேன். அதனால கர்த்தர் இன்னைக்கு நீதியா வெளிப்படுகிறார். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிச்சுக்கோங்க, அநியாயமாய் பிறருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு நம்ம எத்தனை முறை தேவ சமூகத்துக்கு போனாலும் பதில் வராது. எத்தனை முறை நம்முடைய தேவ சமூகத்தில் போய் நம்ம அலட்டி கொண்டிருந்தாலும் பதில் வர முடியாது, பதில் கொடுக்க முடியாது. பிறருடைய வாழ்க்கையில அநியாயம் செய்துட்டு தேவ சமூகத்தில் போய் பதில் கேட்டா கர்த்தரால் பதில் கொடுக்க முடியாது, அது தாமதம் வந்து கொண்டே இருக்கும். என்றைக்கு நீங்கள் அதை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை இடுகிறீர்களோ அன்றைக்கு தான் தேவ சமூகத்திலிருந்து பதில் வரும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னா பிறருடைய காரியத்தில் அநியாயம் செய்யக்கூடாது. பிறருடைய காரியத்தில் நீங்க வேதனை உண்டாக்கிட்டு நீங்க என்ன ஜெபித்தாலுமே தேவனால் பதில்